2200 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் வரலாற்றை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாவலந்தீவின் வரலாற்றையும் திருப்பி போடச் செய்த போர்க்களம் அது. வெண்ணி போர்க்களத்தில் சேர பேரரசன் பெருஞ்சேரலாதன், பாண்டிய மன்னர், வேளிர்கள், குறுநில மன்னர்கள் என்று ஒட்டுமொத்த தமிழக மன்னர்களும் படையுடன் திரண்டிருந்தார்கள். அவர்களை எதிர்த்து தனியொருத்தனாக நின்று கொண்டிருந்தான் காவிரிக்கு குறுக்கே அணை எழுப்பிய வெண்வேல் இளஞ்சேட் சென்னியின் மைந்தன் கரிகாலன். போர்க்களத்தில் திரண்டிருந்த அமைதியை சீர்குலைத்தபடி தனது படை வீரர்களை நோக்கி ஆவேசத்துடன் உரையாற்றத் தொடங்கினான். சோழ பெருவேந்தர் வெண்வேல் சென்னிக்கு சில கனவுகள் இருந்தன. தமிழ்நாட்டுக்கு ஓயாமல் தொல்லை தரும் வடக்கர்களை தோற்கடித்து இமயத்தில் புலிக்கொடியை பொறிக்க வேண்டும், சோழ நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் அவர் தனது கனவை அடைவதற்குள் எதிரிகள் சூழ்ச்சி செய்து வீழ்த்திவிட்டனர். நம் பகைவர்கள் நம் வேந்தரை வஞ்சகத்தால் வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் காதுகளில் விழும் அளவுக்கு உரக்கச் சொல்வோம், எதிரிகளால்